விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். குழந்தை உயிரிழந்த பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் மேற்கொண்டு வரக்கூடிய ஆய்வு பற்றிய கள நிலவரம் என்ன? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் 4 வயது குழந்தை லியோ லக்ஷ்மி இங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டி நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் தான். இந்த பள்ளியில் தான் அந்த குழந்தை முன்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இந்த குழந்தை உயிரிழந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பள்ளியின் முதல்வர், தாளாளர் மற்றும் இந்த பள்ளியோட வகுப்பு ஆசிரியை. இந்த சூழ்நிலையில் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து 2 நாட்களாக மாவட்ட கல்வி அதிகாரிகள் அவங்க ஒரு ஆலோசனையும் அதை பார்த்திங்கன்னா சோதனை மேற்கொள்கிறாங்க. அனைத்து தனியார் பள்ளிகளும் மொத்தம் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 148 தனியார் பள்ளிகள் இருக்குது. இந்த பள்ளிகளில் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தொடர்ந்து அனைத்து பள்ளிகளும் சென்று பள்ளியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது, குழந்தைங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா, பாதுகாப்பு ஏதாவது குறைபாடு இருக்கான்ற பல்வேறு விஷயங்களை அந்த பள்ளியில் ஆய்வு மேற்கொள்கிறாங்க. இந்நிலையில் நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் உயர்நிலை பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகவேல். இவர் பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகவேல் சுமார் இந்த பகுதியில் 1 மணி நேரம் ஆய்வு மேற்கொள்கிறாங்க. செய்தியாளர்களை யாரும் உள்ளே அனுமதிக்கலை. ஏற்கனவே பார்த்திங்கன்னா குழந்தை விழுந்த அந்த செப்டிக் டேங்க் இது வரைக்கும் மூடப்படலை. இது மட்டும் இல்லாமல் பள்ளிக்குள்ள ஒரு மிகப்பெரிய கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணறு பாதுகாப்பாக மூடப்பட்டதாக நமக்கு தகவல் மட்டும்தான் தெரிவிக்கப்படுது. ஆனால் அந்த கிணறுக்கு என்ன பாதுகாப்பு முறை ஏற்படுத்தியிருக்காங்கன்றதையும் இதுவரைக்கும் நமக்கு காவல்துறை சார்பில் எந்த விளக்கமும் சொல்லலை, மாவட்ட கல்வி நிறுவனமும் எந்த விளக்கமும் சொல்லலை. ஆனால் இதே போல் பள்ளியில் வேறு ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, சிசிடிவி கேமரா பல்வேறு இடங்களில் இல்லை. இது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் எந்த அளவுக்கு இருக்குது, மின்சாதன பொருட்கள் எந்த அளவுக்கு பொருத்திருக்காங்க உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை தற்போது சண்முகவேல் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆய்வின் போது குழந்தைகள் நல பாதுகாப்பு நெப்போலியன், அதே போல் வாசுகி இவங்கள் கொண்ட குழுவும் தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆய்வின் முடிவில் மட்டும்தான் இந்த பள்ளி பற்றின தொடர்ந்து விடுமுறையில் இருக்குது. ஏற்கனவே அரையாண்டு தேர்வுகளும் இந்த பள்ளியில் நடக்காமல் இருக்குது. வர 10ஆம் தேதியோட விழுப்புரம் மாவட்டத்தில் அரையாண்டு தேர்வுகளும் முடிய போகுது. காரணம் ஏற்கனவே பெஞ்சன் புயலால் இந்த மாவட்டத்தில் அரையாண்டு தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுது.